இல்லைன்னு மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் அவங்களுக்கு துணை போகக்கூடியவர்கள்லாம் மறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு துணை போகக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? மறைமுக ஞானம் இல்முல் கைப் என்று சொல்லாமல் அதற்கு வேறொரு பெயரை வைப்பார்கள். இல்முல் ஹபர் என்று ஒரு பெயரை வச்சுக்கிடுவாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க அதுக்கு என்ன பேர் வச்சாலும் சரிதான். இதுக்கு மைக்கு நீங்க சொன்னாலும் சரி, ஒளி வாங்கின்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். அந்த வேலை தான் அதை செய்ய போகிறது. ஆகவே இல்முல் கைப் என்பதற்கு இல்முல் ஹபர் என்ற ஒரு பெயரை என்ன செய்தார்கள்? சொல்லி காட்டினார்கள் சிலர். ஆனால் இன்றும் கூட அந்த இல்முல் கைபை மறுத்து வந்த இந்த கொள்கை குழப்பவாதிகள் வஹாபிகளை பொறுத்தவரை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இன்று முன்னறிவிப்பு, அதுக்கு ஒரு பேரை என்ன செஞ்சிட்டாங்க? இல்முல் கைப்னு நம்ம ஒத்துக்கிட்டா அது அசிங்கமா போயிடும் என்பதற்காக இல்முல் கைப் என்று சொல்லாமல் முன்னறிவிப்பு செய்திகள் எல்லாம் ஒண்ணுதான். முன்னறிவிப்பு செய்திகள் நீங்க சொன்னாலும் சரி, கைப்னு வைத்துக் கொண்டாலும் சரி, கபர்னு வைத்தாலும் சரி, எல்லாம் ஒன்று. ஆனால் கைப் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். இல்முல் கபர் என்று அல்லாஹ் சொல்லல, இல்முல் கபர் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இங்க என்ன சொல்லுகிறான்? தில்கமின் அம்பாயில் கைப், இவைகள் எல்லாம் மறைமுக ஞானங்கள், கைபுடைய செய்திகள். நூஹிஹா இலை, அதை நாம் உங்களுக்கு வஹையாக அறிவித்தோம் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்னொரு இடத்துல சூரத் யூசுப் 102வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்வான், ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ. இந்த செய்திகள் இருக்கிறது அல்லவா, யூசுப் நபியினுடைய அந்த காலத்தில் நடைபெற்ற அந்த அற்புத நிகழ்வுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய ரப்புல் ஆலமீன், இதுவும் மறைமுகமான செய்திகள் தான், அதையும் நாம் உங்களுக்கு அறிவிக்கிறோம், வகையாக தருகிறோம் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. சூரத் ஆலி இம்ரான் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ. அங்கேயும் அதை சொல்கிறான். இந்த வார்த்தை திரும்பி திரும்பி குர்ஆன்ல வருது. அது யாருடைய செய்தி? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகவல், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்திகள். இந்த அற்புதமான செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆணினுடைய தீண்டுதல் இல்லாமல் குர்ஆனை ஒரு குழந்தையை உருவாக்குகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வயிற்றிலே உருவாகிறார்கள், ஆணினுடைய தீண்டுதல் இல்லாமல், ஒரு திருமணம் முடிக்காமல், ஆணினுடைய தொடு உணர்வு இல்லாமலே அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை உற்பத்தி செய்து காட்டுவது என்பது எவ்வளவு பெரிய அற்புதமானது, எவ்வளவு பெரிய மறைமுக ஞானம் அது. அந்த செய்தி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு பிள்ளை இல்லையே என்று கேட்கிறார்கள், பிள்ளை வேண்டும் என்றும் கேட்கிறார்கள். நாட்கள் கடக்கிறது. 80 வயதை தாண்டியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் மூலமாக வகை அறிவிக்கப்படுகிறது, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று. அவங்க கேட்கிறாங்க, என்ன இது, காலமெல்லாம் கடந்து போச்சு, வாழக்கூடிய வயதில் உள்ளவனாக நான் இல்லை. அந்த வசனம் சொல்லும், வாழும் வசதி உள்ளவனாக, ஆற்றல் உள்ளவனாக நான் இல்லை. என்னுடைய உடலிலே இருந்த தெம்பெல்லாம் போனதற்கு பிறகு எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று சொல்கிறீர்கள், அதுவும் என்னுடைய மனைவி அகீமா, அவள் மலடியாக இருக்கிறாள் என்கிறார்கள். மலட்டுத்தன்மை மிகுந்த ஒரு மனைவியிடத்திலே குழந்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் என்றால் அது அல்லாஹ்வினுடைய அற்புதம், அது மறைமுக ஞானம் என்கிறான் அல்லாஹ். ஆச்சரியம். ரப்புல் ஆலமீன் ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்துதான் ஒரு உயிரை கொண்டு வர வேண்டும் என்பது இல்லை, பாறையிலிருந்து அல்லாஹ் ஒரு குழந்தையை, குட்டியை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகத்தையே அல்லாஹ் வெளியாக்கி காட்டினான் இல்லையா? குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஒரு பாறையிலிருந்து, அந்த பாறையை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பாறையிலிருந்தே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஒட்டகத்தை வெளிக்கொண்டு வருகிறான். அதுவும் சூழ் குட்டியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் பாறையிலிருந்து வெளிவருகிறது. பாறை பெற்றெடுக்கிறது ஒரு ஒட்டகத்தை, குட்டியை, குட்டி உண்டாகி இருக்கக்கூடிய ஒட்டகத்தை. இதெல்லாம் ஆச்சரியம் இல்லையா? ஒரு பாறையிலிருந்து அப்படி ஒட்டகத்தை கொண்டு வர முடியுமா? எவ்வளவு பெரிய ரகசிய செய்திகள். இத்தகைய செய்திகள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனிலே. சொல்லி காட்டிவிட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுக்கு குழந்தை உண்டு, குழந்தை பிறக்கும் என்கிறான். அவர்கள் கேட்கிறார்கள், குழந்தை எங்கன பிறக்கும், இது எப்படி நடக்கும்? நானோ வயோதிகனாகிவிட்டேன், என்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கிறாள்,
அப்படி இருக்கும் பொழுது